தனுசு ராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு மேம்? தனுசு ராசி பெண்களுக்கு ராசிநாதன் குருவே உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ராசியிலே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? ஸோ பாக்யாதிபதி ராசியில் உட்கார்ந்துருக்கிறது, ராசிநாதன் உச்சமாகிறதுலாம் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த்து. அட் த எண்டு நமக்கு நாம தான் இருப்போங்கிற மாதிரி சேயிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு நாம தான் அப்படின்னு நமக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதம் அமையுது. குறிப்பாக ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல்ஸ்லாம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக விருப்பம் இருக்குதுன்னா இந்த மாதத்துலேருந்து அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனுசு ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கம்பெனியில் போயிட்டு எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, அவங்க கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இந்த மாதம் அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு நல்ல கண்ட்ரிக்கு போகிறது, காதல் விவகாரங்களில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளே போய் ஒரு பிரச்சனையில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காதல்ங்கிறது டக்குன்னு தனுசுக்கு வந்துடும். காதல் வயப்படுறது ஈஸியாக யாருன்னா தனுசு ராசி பெண்கள் தான். இப்போ ராசியிலே சந்திரன் இருக்கிறதுனால எப்படி இவனெல்லாம் நான் சூஸ் பண்ணேன்னு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் யோசிக்கிற மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தனுசு ராசி பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறதுனால நல்லபடியாக கல்யாணம் நடக்கிறது. கணவனுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டு இருந்ததுனாலுமே அது செட்டில் ஆகிடும். கணவன் நல்லா இருக்கிறது, ஸோ அவர் மூலியமாக ஒரு லாபம் யோகம் கிடைக்கிறது. ரொம்ப நாளாக ஒரு நகையை கேட்டுகிட்டே இருந்தேன், இந்த மனுஷன் நகை கடை இருக்கிற தெரு பக்கமே என்னை கூட்டு போக மாட்டார், வண்டியை 1 கிலோமீட்டர் சுற்றினாலும் கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு வருத்தப்பட்ட பெண்களுக்கெல்லாம் கணவன் ஏதாவது ஒரு நகை வாங்கி தருவார். தனுசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் நாலேஜோட கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கரெக்டான இடங்களில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஹெல்த் கண்டிஷன் எப்படி மேம் இருக்குது? ஹெல்த்தில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு 40-45 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்டரில் சுகர் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் மெடிகேஷன்ஸில் அதை சரி பண்ணலாம் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தனுசு ராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு மேம்? தனுசு ராசி பெண்களுக்கு ராசிநாதன் குருவே உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ராசியிலே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? ஸோ பாக்யாதிபதி ராசியில் உட்கார்ந்துருக்கிறது, ராசிநாதன் உச்சமாகிறதுலாம் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த்து. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் ஆகிறது, அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். அன்எக்ஸ்பெக்டட் லக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்து தான் யோகங்கிற மாதிரி பழம் நழுவி பாலில் விழுந்து மொத்தமும் சேர்ந்து வாயில் விழுற கதையெல்லாம் நிறைய தனுசு ராசி பெண்களுக்கு நடக்கும். இவங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கைக்கு வரும். என்ன மேம் சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் நாங்கள் படாத பாடு இல்லைன்னு கமெண்ட்ஸ் வரும். கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், இனிமேல் தான் ஜூலை மாதம் வரப்போகுது. ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருங்கிறத நம்புங்க. நான் சொல்கிற பலனுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பு முனைகள்லாம் நிரம்பிய ஒரு மாதமாக தான் தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ அவங்க கரியரில் எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துக்கு போகிறது, தன்னை தானே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறது. ஸோ நம்மளை பற்றி நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அட் த எண்டு நமக்கு நாம தான் இருப்போங்கிற மாதிரி சேயிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு நாம தான் அப்படின்னு நமக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதம் அமையுது. குறிப்பாக ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல்ஸ்லாம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக விருப்பம் இருக்குதுன்னா இந்த மாதத்துலேருந்து அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒர்க்கில் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா மேம் அவங்களுக்கு? அதற்கான அப்ரோச்சை கண்டிப்பாக இந்த மாதம் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, அன்எக்ஸ்பெக்டில் நான் போய் கேட்பேன், எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க, நான் திரும்பி வருவேன்னா இந்த தடவை கொடுத்துருவாங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறது, ஒரு நல்ல பாராட்டுகள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனுசு ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கம்பெனியில் போயிட்டு எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, அவங்க கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இந்த மாதம் அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு நல்ல கண்ட்ரிக்கு போகிறது, அங்கே நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கிறது, அங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணிட்டு இங்கே வரதுங்கிற மாதிரி எதை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்களோ வேலையில், எனக்கு இது கிடச்சா என் வேலையில் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதற்கு ஒரு படி மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஜூலை மாதம் இருக்குது. காதல் திருமணம் எந்த மாதிரி இருக்கு மேம்? அதில் காதல் விவகாரங்களில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளே போய் ஒரு பிரச்சனையில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காதல்ங்கிறது டக்குன்னு தனுசுக்கு வந்துடும். காதல் வயப்படுறது ஈஸியாக யாருன்னா தனுசு ராசி பெண்கள் தான். இப்போ ராசியிலே சந்திரன் இருக்கிறதுனால எப்படி இவனெல்லாம் நான் சூஸ் பண்ணேன்னு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் யோசிக்கிற மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரை சூஸ் பண்ணுறோங்கிறது. அது ஒரு பர்சனாலிட்டியை வச்சு நான் சொல்லலை, அந்த கேரக்டர்ஸுமே ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும்போது அந்த பர்சனாலிட்டி தப்பாகவே தெரியாது. அந்த குணம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை மாற்றும். காதல் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையே வந்து மனசு தான், அந்த கேரக்டர் தான், ஜெல் ஆகிறது தான், எமோஷனல் கம்பேட்டிபிலிட்டி தான், அதுக்கப்புறம் வர்றது தான் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுங்கிறது. இங்கே அந்த கேரக்டர்லேயே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பேசினாலே சண்டை வர்றது, அடிக்கடி முட்டிக்கிறது, எப்படி ஒரு எமோஷனல் கம்பேட்டபிலிட்டியே இல்லாத ஒரு பர்சனை நான் எப்படி சூஸ் பண்ணேன், நான் ஏன் இவனை லவ் பண்ணேன், நான் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போனேன்னு யோசிக்கிற மாதிரியான நிலைமைகள் வர்றதுனால அந்த காதலில் வந்து நீங்கள் எந்த முடிவுகளும் இந்த மாதம் எடுக்காதீங்க. புதுசாக பழகிற யாரையுமே நீங்கள் காதல் அப்படிங்கிற நிலைக்கு எடுத்துகிட்டு போனால் தயவு செஞ்சு இந்த மாதம் அதற்கான மாதம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசித்து அது சம்மந்தமான முடிவு எடுக்கிறதுங்கிறது நல்லது. திருமணம் யோகம் எப்படி இருக்குமா? திருமண பிராப்தம் ரொம்பவே நல்லா இருக்கு. 8ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஆண்களுக்கு கூட அதை பார்க்க தேவையில்லை, பெண்களுக்கு வந்து அதை நிச்சயமாக பார்க்கணும். இந்த நட்சத்திர பொருத்தங்கள்ல ரஜ்ஜு அப்படின்னு ஒரு பொருத்தம் இருக்கும். நிறைய பேர் ரஜ்ஜு பொருத்தம் இல்லையே அப்படின்னு ஜாதகத்தை நிராகரிக்கிறது உண்டு. ஆனால் அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் வலுவாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகங்களை எடுக்கலாம். ஆணுக்குமே 8ஆம் இடம் வலுவாக இருக்குது, அவரோட ஆயுள் நல்லா இருக்குது. பொண்ணுக்கும் 8ஆம் இடம் வலுவாக இருக்குது, அந்த பொண்ணுடைய ஆயுளும் மாங்கல்ய ஸ்தானமும் 8 தான். அந்த மாதிரி தனுசு ராசி பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறதுனால நல்லபடியாக கல்யாணம் நடக்கிறது. கணவனுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டு இருந்ததுனாலுமே அது செட்டில் ஆகிடும். கணவன் நல்லா இருக்கிறது, ஸோ அவர் மூலியமாக ஒரு லாபம் யோகம் கிடைக்கிறது. ரொம்ப நாளாக ஒரு நகையை கேட்டுகிட்டே இருந்தேன், இந்த மனுஷன் நகை கடை இருக்கிற தெரு பக்கமே என்னை கூட்டு போக மாட்டார், வண்டியை 1 கிலோமீட்டர் சுற்றினாலும் கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு வருத்தப்பட்ட பெண்களுக்கெல்லாம் கணவன் ஏதாவது ஒரு நகை வாங்கி தருவார். ஸோ அவர் மூலியமாக ஒரு நல்ல லாபம் யோகம், அவரும் நிம்மதியாக இருக்கிறது, அவருக்கான ஹெல்த் இஷ்யூஸ் செட்டில் ஆகிறது. இன்லாஸ் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்றது. ஸோ ஒரு மன ஒற்றுமைங்கிறது மாமனார் மாமியாரோட வர்றது, அட்லீஸ்ட் அவங்க பிரச்சனை பண்ணுறதுங்கிறது குறையிறது மாதிரியான நிம்மதியான சூழ்நிலைகள் குடும்ப வாழ்க்கையில் நடக்கும். பணம் வந்து கையில் தங்கவே மாட்டேங்குது, பண வரவு எப்படி இருக்கும், இந்த காலமாச்சு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு மேம் கண்டிப்பாக தனுசு ராசி பெண்களுக்கு வந்து பணம் தங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பணத்தை கொஞ்சம் ஈஸியாக செலவு பண்ணிடுவாங்க. அந்த சேமிப்பை பற்றின பெரிய அவேர்னஸ், ஃப்யூச்சரை பற்றின பெரிய பயம்லாம் இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு கூட கொஞ்சம் பொருளாதார சம்மந்தமான ஒரு ஆசைங்கிறதெல்லாம் வரும். குறிப்பாக நகை வாங்கணுங்கிற ஆசை நிறைய தனுசு ராசி பெண்களுக்கு வரும். எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் ஃபோனில் வந்து குரோமோ ஓப்பன் பண்ணி ஜுவல்லரி டிசைன்ஸ் தான் பார்த்துட்டு நிறைய சேவ் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. ஸோ இந்த டிசைனில் நம்ம செய்யணும், இதை வாங்குகிறோம், இதுக்கு இந்த சிட் போடுறோம், அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சேமிப்பு பற்றின ஒரு அவேர்னஸே இந்த மாதம் தான் வர ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் சிம்மராசி பெண்களாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், நம்ம ஷேர்ஸ் மியூச்சுவல்ஸ் பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கோம். தனுசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் நாலேஜோட கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கரெக்டான இடங்களில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட தசாபுத்தி சரியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நல்ல ஒரு லாபம், எதை தொட்டாலும் தொடங்கும். இந்த மிடாஸ் டச்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தனுசு ராசி பெண்களுக்கு. ஹெல்த் கண்டிஷன் எப்படி மேம் இருக்கு? ஹெல்த்தில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு 40-45 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்டரில் சுகர் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் மெடிக்கேஷன்ஸில் அதை சரி பண்ணலாம் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். டென்டல் ப்ராப்ளம், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய தனுசு ராசி பெண்களுக்கு வரும். ஸோ பல்லில் தான் பிரச்சனை, யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் மருந்து மூலமாகவே சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வரும். லைஃப் த்ரெட்டனிங்கெல்லாம் எதுவுமே வரதுக்கு வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு சர்ஜரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது இந்த மாதம் பண்ணிக்கிறது நல்லது. குடும்பத்தை வந்து பிரச்சனைகள்லாம் நீட்டுமா இல்லாட்டி எப்படிமா குறையுமா? குடும்பத்தில் வந்து என்ன பிரச்சனைகள் இருந்துட்டு வந்தாலும் அது சார்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா குடும்பஸ்தானத்தை உச்ச குருவே பார்க்குறாரு இல்லையா. ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசியே தீர்த்துருவீங்க. இல்லை ஒரு மூஞ்சில் முழிக்காதபடியாக பேசிட்டோம் சண்டை அப்படின்னாலுமே அது கூச்ச நாச்சமே இல்லாமல் முகத்தில் முழிச்சிக்கிட்டு ஜெல்லாகக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. குடும்பம் எப்படியாவது ஒன்று சேர்ந்துடும். பெரிய பிரச்சனைகள்லாம் யாரும் வைராக்கியமாக மனசில் வச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஈஸியாக குடும்பம் ஜெல் ஆயிரும். குடும்பம் சம்மந்தமாக சந்தோஷம் இருக்கும். நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. குடும்பமாக கோயிலுக்கு போகிறது, சந்தோஷமாக எல்லாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. தனுசு ராசி பெண்கள் வந்து அம்மா வழியிலே நிறைய ஃபேமிலிஸை மீட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த குறிப்பிட்ட மாதமான ஜூலை மாதத்தில் நடக்கும். தனுசு ராசி யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? தனுசு ராசி பெண்கள் ரொம்ப கவனமாக யார்கிட்ட இருக்கும், இவங்க கிட்ட மட்டும் வச்சுக்கவே கூடாது அப்படின்னா நெய்பர்ஸ்ட்டு, அல்லது அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு இருப்பாங்க இல்லையா, ஒன்று விட்ட சொந்தம், கசினுடைய தம்பி, கசினுக்கு கசின் இல்லை சம்பந்தார் ஃபேமிலி அப்படின்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவங்க மூலியமாக ஏதாவது வாக்குவாதம் பிரச்சனை இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க,
இப்போ அவங்க ஹஸ்பண்டை பற்றி ஏதாவது போய் ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்க கொஞ்சம் பேசுகிறத ஏற்றி விட்ற மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே வந்து சண்டை போடுறது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான வர்க்கத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களுடைய பர்சனல் அஃபேர்ஸை ஷேர் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. எந்த தெய்வ வழிபாடு பெறலாம்? தனுசு ராசி பெண்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். மீனாட்சி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ண ஆரம்பிக்கணும். மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பரவாயில்ல. மதுரை சரௌண்டிங்ஸில் இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் போய் அம்பாவை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து பக்கத்தில் எங்கேயாவது மீனாட்சி அம்மன் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். தெற்கு பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அம்பாள் எல்லாருமே சுக்கிரனுடைய அம்சம்தான். அல்லது மீனாட்சி அம்மன் கிடைக்காத பட்சத்தில் சிவன் கோயிலில் தெற்கு பார்த்த மாதிரியான அம்மன் ஏதாவது இருக்குதான்னு விசாரித்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வியாழக்கிழமையில் இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டீங்க, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை வச்சுக்கிட்டீங்க உங்கள் பேரில் அப்படின்னா நிறையா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் என்னது மேம் உங்களுக்கு? தனுசு ராசி பெண்களுக்கு எல்லோ கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோ வந்து நீங்கள் போட எல்லோ லக்கி ஃபெல்லோங்கிற மாதிரி ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. கடன் பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரி இருக்கும்? 11ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. ஸோ கடன் பிரச்சனைகள்ங்கிறது பெருசாக இருக்காது. தனுசு என்னதான் பணத்தை சேர்த்து வைக்கலனாலும் அட் த சேம் டைம் கடனும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ட்ராப்லலாம் தனுசு போய் மாட்டவே மாட்டாது, யாரையும் மாட்டி விடாது. தனுசுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா யாருடைய பணத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதனாலும் 10 ரூபானாலும் நமக்குள்ளதை நம்மளே பார்த்துக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கிறதுனால கடன் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க தனுசு ராசி பெண்கள். கடன் தொல்லைங்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்காது. அப்படியே 1-2 வாங்கி வச்சுருந்தாங்கனாலும் அதன் மூலியமாக பிரச்சனைகள் தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. கடனை அடைப்பாங்க. நல்லபடியாக இஎம்ஐஸ்லாம் இருந்ததுன்னா அதை பே பண்ணுற அளவுக்கு பொருளாதார ஒரு வசதிங்கிறது இந்த மாதம் இருக்கவே செய்யும். தனுசு ராசிக்கு இந்த மாதத்திற்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்கலாம் 10க்கு? தனுசு ராசி பெண்களுக்கு 8.5 அவுட் ஆஃப் 10, 8.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.